எல்லாருக்கும் குரு வணக்கம். அன்பார்ந்த மன்றத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் மற்றும் அனார்கலி மேடம் மற்றும் அதற்கு பின்னால் இந்த ஒரு மேடை அமைத்து கொடுத்து எல்லோருக்கும் இது நல்லபடியாக நமக்கு நம்மளுடைய மன்ற உறுப்பினர்கள் எங்கெங்க தொலைதூரம் இருப்பவர்களுக்கும் இதை அவங்களுக்கு சேரணுங்கிறதுக்காக இதுக்காக உழைக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு டிலே ஆயிடுச்சுங்க, இப்பதான் வந்தேன் கொஞ்சம் பேஷன்ஸ் பார்த்துட்டு. ஸோ இது நேச்சுரோபதி இயற்கை உணவும் அற்புத சக்தியும். ஸோ அதோட பார்ட் 2ல நான் ஒரு முன்னோட்டம் மாதிரி சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ நான் லாஸ்ட் டைமே என்ன சொல்லியிருக்கேன், நம்மள உணவே மருந்தாக இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொன்னது? ஹிப்போக்ரேட்ஸ் சொன்னாருன்னு சொன்னேன், ஒரு பழமொழி சொன்னேன், யுவர் ஃபுட் ஷெல் பி யுவர் மெடிசன் அப்படின்ட்டு. இது எல்லாமே உணர்றது லேட்டா உணர்ந்துக்கிறோம். நம்ம நல்லா இருக்கிறப்போ நம்ம இந்த பழக்கத்துக்கு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் சீராக இல்லாதனால எல்லாருக்கும் சீக்கிரமாவே வயோதிக ப்ராப்ளம் வந்துருது. அந்த உணவு மாற்றம் கொஞ்சம் யங் ஏஜ்ல, அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் அந்த பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நிறைய பழமொழிகள்லாம் இருக்கு. 5ல் விளையாதது 50ல் விளையுமான்னு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை துளிகள். அதனால அந்த பழக்கம் நான் இப்போ நிறைய கேசஸ் அவங்களுடைய பழக்கத்தினால், உணவு பழக்கம் சீராக இல்லாதனாலதான் அந்த டைமிங் சரியா சாப்பிட்றது இல்ல, கரெக்டான குவாலிட்டி ஃபுட், நல்ல தக்க ஒரு இயற்கை உணவு. அதையும் நான் சொல்லல, இயற்கை உணவு நம்ம எல்லாமே உணவு எல்லாமே இயற்கையில கிடைக்கிறது தானே. தப்பா நினைச்சுக்கிறாங்க, இயற்கை உணவுனா பச்சை காய்கறி சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், காய்கறி அது வேகாதது சாப்பிடணும். இந்த சிறுதானியங்களை எல்லாம் நம்ம சொல்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கோழி சாப்பிடுறது, அப்புறம் மாடு சாப்பிடுறது, ஆடு சாப்பிடுறதுங்கிறாங்க. சோ அது அந்த ஜீவனம் அதெல்லாம், அதனால அது சாப்பிடறதுனாலதான் அந்த ஆரோக்கியமா நமக்கு பால் கொடுக்குது, எஃகு கொடுக்குது. நம்மளுடைய மாமிச உணவு எல்லாமே அதோடைய உணவுல இருந்து கிடைக்குது. அந்த உணவே நமக்கு ஒரு இயற்கையோட ஒரு பொக்கிஷம் தான். அதுங்களா? அதனால நம்ம அந்த சிறுதானியங்கள் ஆகட்டும் சரி, நமக்கு நார்ச்சத்துள்ள உணவு அந்த காலத்துல நமக்கு அத எப்படி எடுத்துக்கணும் கூட நம்ம மெத்தட் குடுத்துருக்காங்க. ஸோ த ஃபுட் ஷெல் பி யுவர் ஃபுட். இந்த ஒரு உணவு மாற்றத்தின் மூலமா ஒரு நல்ல ஒரு சகாப்தத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். மருந்தில்லா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த பாரத மண்ணில் பிறந்ததே ஒரு பெரிய, நம்மளுடைய பிறப்பே பெரிய ஒரு அனுகிரகம். மனிதனா பிறந்து நமக்கு ஒரு சிந்தனையே நம்ம தூண்டி அறிவுங்கிற ஒரு கண்ணை நம்ம திறக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம எல்லாமே பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நாட்களுக்கு மருந்தே நம்ம எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒரு லட்சியமா நம்ம ஒரு ஒரு இலக்கை நம்ம வாழ்க்கை லட்சியமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் நினைக்கணும். அப்பதான் இந்த இயற்கையை அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்னு அர்த்தம். இயற்கையை அழிச்சு உண்றோம்னா நமக்கு என்ன, அதனால நமக்கு பாதகமா தான் இருக்கு. அதாவது இட் இஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் தான். நம்மளை துன்புறுத்திக்கிறதுக்கு ஈக்குவல். சோ இது பொதுவான கருத்து. உணவு என்பது, நான் ஒரு முன்னேற்றம் ஒரு 5 நிமிஷத்துல கொடுத்துட்றேங்க. உணவு என்பது நம்ம உடலை பேணி காப்பது, நம்ம உடலை காப்பாற்றுவது, உடல் நம்ம அன்றாடம் பணி செய்யறதுக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்கிறது. சோ அதை சரிவிகிதமா எடுத்துக்கிறப்போ நோய்களை நம்ம தடுக்க முடியும். நோய்களையும் தடுக்கணும், தடுப்பாற்றலை வளர்த்துக்கணும். ரெண்டுமே உணவுல இருந்து தான் கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், தாது உப்புக்கள், தாது பொருட்கள் எல்லாம் தான் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்றோம். அதை அது இருந்தாதான் நம்மளுடைய அணுக்கள் வளர்றதுக்கும், நம்மளுடைய தசை நார்கள், நினை நீர்கள், அதாவது கிளான்ஸ், ஆர்கன்ஸ், உறுப்புகள் எல்லாமே இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த சத்துக்களால தான் ஒரு ஒரு ஆர்கனும் நமக்கு, நம்ம மனிதன் வளர்ச்சிக்கே நம்ம இதுதான் செல்லுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு உறுப்புல முடியுது. நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் இல்லை என்றால் உடலில் எந்த ஒரு பணியும் நடைபெறாது. தாங்க அது செய்ய முடியாது.
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபுட்டு வந்து ஒரு அதை வந்து கம்ப்ளீட்டா ரத்தத்துல போய் கலக்கிற வரைக்கும் அது அவ்வளோ நேரம் அது உழைக்கணும். உடல் கூட சும்மா இருந்தா உணவு செரிமானம் ஆகாது. அதுவும் அது வேலைய பார்க்கணும் இல்லைங்களா? அது கூட பாருங்க கடவுள் எல்லாமே உழைக்கிறது. உழைப்புங்கிறதுக்கு உழைச்சால் தான் எனர்ஜி. அதனால அந்த உடல்ல இருக்கிற சுரப்பிகள் கூட வேலை செய்யணும்னா, நம்மளுக்கு அதுக்கு உண்டான பயிற்சியும் மேற்கொள்ளணும். யோகா, எக்ஸர்சைஸ் தெரபிங்கிற ஒரு பயிற்சியும் குடுக்கணும். சும்மாவே நம்ம உட்கார்ந்திருந்தா செரிமானம் கூட நடக்காது. உறுப்புகள் வேலை செய்யவும், புது செல்கள் உற்பத்தி ஆவதற்கும் உணவு வந்து ரொம்ப முக்கியம். அதுல தாது உப்புக்கள் என்று சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் நடக்காது. அதுக்கு நான் என்ன சொன்னேன், 45 வகையான தாது பொருட்கள், வேத பொருட்கள் தேவை. அது எல்லாமே 45ல தண்ணீர், பிராணவாயுவும் கலந்துரும். இந்த 43 தாது பொருட்கள் 5 வகையாக பிரிக்கலாம். அததான் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இது ஒன்று சேர்ந்தால் நம்மளுடைய பணி செவ்வன நடைபெறும். இதில் ஏதாவது ஒன்று பற்றவில்லை அப்படின்னா உடல் வளர்ச்சி மற்றும் உறுப்புகள் வேலை செய்யாது. பல ஆராய்ச்சிகள் முடிவின்படி பல வியாதிகளுக்கு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன நான் சொன்னேன். அது மெயினா வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, சத்துக்கள் குறைபாடு வந்து எதனால வருதுன்னு நான் சொன்னேன். நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது, கலரிங், நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் தான், அந்த உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்றது. அப்புறம் வந்து தீட்டப்பட்ட அரிசியை நம்ம வந்து நல்லதெல்லாம் கழிஞ்சு ரிமூவ் பண்ணிட்டு வேண்டாத சக்கையை தான் நம்ம சாப்பிட்றோம். ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் ரைஸ், கைக்குத்தல் அரிசி நம்ம சாப்பிட்றது இல்ல. அப்புறம் நமக்கு பயிரை அறுவடை பண்றது ஒரு சீசன் கிடைக்கிறது அடுத்த வருஷம் கிடைக்கும். அந்த இடைவெளி ரொம்ப இடைவெளி இருந்தாலும் அது உடம்புக்கு அவ்வளவு வந்து நல்லது இல்ல. மெயினா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணணும். முழுதானிய ரொட்டி, முழுதானிய அரிசியும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க இன்னைக்கு யோசனை பண்ணுங்க. வீக்லி நான் ஒரு மந்த்லி கேலண்டர் போட்டுக்கோங்க. 1 வீக், 1 வீக், 1 வீக், ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக். இதுல நான் எவ்வளவு முழுதானியங்கள் எடுத்துக்கிறேன், 3 வேலையா பிரிங்க. கேலண்டர் 3 வேலையா, மாலை, அதுக்கப்புறம் வந்து மதியம், நைட்டு. இடைவெளியில விட்டுருங்க. மாலையில நீங்க என்ன சாப்பிட்றீங்க, காலையில பாருங்க. மில்லட்ஸ்னா மில்லட்ஸ், சிறுதானியம். அதுல என்ன வகைனாலும் ஓகே. அது கூட புரோட்டீன் என்ன எடுத்துக்கிறீங்க? தேங்காய் சட்னியா, இல்ல நிலக்கடலை சட்னியா, இல்ல சாம்பார், இல்லைன்னா முழுதானிய அடை, புரோட்டீன், இல்ல எக்குன்னா எக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு புரோட்டீன், ஒரு மில்லட்ஸ் போட்டுக்கோங்க. மதியம் அதே மாதிரி அரிசி சாதம் வந்து தீட்டப்பட்டதா, தீட்டப்படாததா. புரோட்டீன் எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? ஒரு கப்புன்னா ஒரு கப்பு. இது ஏதாவது சுண்டலோ, இல்ல கூட்டு மாதிரி ஏதாவது கீரை கூட்டு, அதுல ஏதாவது பருப்பு சேர்த்துக்கிறீங்களா? என்ன மாதிரி பருப்பு எடுத்துக்கிறீங்க? அது ஒரு போடுங்க. நைட்டும் அதே மாதிரிதான். 7 மணிக்கு உணவு, 7 to 8க்குள்ள முடிச்சிடலாம். 8 லேட்டு தான். அதாவது வந்து நைட்டு ஏதாவது சிவப்பரிசி கஞ்சி, அவல் கஞ்சி, அதுல என்ன தேங்காய் துருவல் போட்டா கூட அதுலயும் புரோட்டீன் இருக்கு. நட்ஸு இதெல்லாம் ஊற வச்சு ஒரு உருண்டை கூட நீங்க அதை சாப்பிட்டு பழங்கள் சாப்பிடலாம். எல்லாமே 7 மணிக்கு சாப்பிட்றணும். புரோட்டீன் எந்த வகையில உங்களுக்கு எந்தெந்த மாதிரி உணவுகள் சேர்த்துறதுன்னு 3 வேளையும் 3 வகையான அரிசி உணவு. ஒண்ணு வந்து நீங்க அவல்லாம் எடுத்தீங்கன்னா அது வேக வைக்க வேண்டியதில்ல. சிறுதானியத்தை பொங்கல், சாம்பார், சட்னி எடுத்துக்கலாம். இந்த 3 வேலையா பிரிச்சுக்கோங்க. அரிசி, வெள்ளை அரிசி வாரத்துல 2 நாள். அந்த மாதிரி நீங்க இட்லி, தோசை எல்லாம் வெள்ளை தான். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் வாரத்துல 2 நாள் தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து பாருங்க, உடம்புல எவ்வளவு ஒரு மாற்றங்கள் உண்டு பண்ணும். வயிற்று உபாதைகள் வரவே வராது. சரிங்களா? இந்த விதைகள், பருப்புகள், முழுதானியங்கள் உடல் வளர்ச்சிக்கு அடிப்படையான இது வந்து நமக்கு இருக்கணும். கோதுமை சொன்னேன், எல்லாம் முழு கோதுமை, ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல எல்லாம் வந்து நிறைய வைட்டமின் பி, சி, எல்லாம் புரோட்டீன் எல்லாம் கிடைக்கும். காய்கறிகள் 2வதா சொன்னேன். அதுக்கப்புறம் 3வதா வந்து ஃப்ரூட்ஸ், பழங்கள் சொன்னேன். இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கணும். இதெல்லாம் தான் மெயினா இருக்கணும். உங்க பிளேட்ல மெயினா இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பால் சார்ந்த உணவுகள், நெய் எடுத்துக்கலாம், இல்ல மோர் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம். அதெல்லாமே வந்து இந்த ப்ரோபயாட்டிக் அந்த உணவு அப்படிங்கிறது அந்த பாக்டீரியா கிடைக்கிறதுக்காக எடுக்கிறது. அப்புறம் நான் கஞ்சி சொன்னேன். அந்த கஞ்சியிலையும் நீங்க ஊற வச்சுட்டு அதுல சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மோர் வச்சுட்டு சாப்பிடலாம்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிரிச்சு சாப்பிடணும். 3 வேளைக்கு நீங்க இந்த மாதிரின்னு ஒரு ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. உறுதிமொழி எடுக்கணும். இந்த கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது உறுதிமொழி. 2வதா வந்து இந்த டைம் டேபிள், ஃபுட் டைம் டேபிள் சார்ட் மாரி போட்டுட்டு, இந்த உணவுல மெயின் கோர்ஸ் தானியங்கள் வந்து என்ன எடுக்குறீங்க? வெள்ள உணவு அப்டின்னா, நீங்க வெள்ள உணவு போடுங்க. அந்த மாரி ஒரு ஒரு எழுச்சி நமக்குள்ள ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு, நம்ம எல்லாரும் ஒரு அவேர்னஸ் மாரி நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். உங்க நல்லதுக்காக தான். ஓகேங்களா? இதுதான் நான் கிளாஸ் பேசிக்கா இத பத்தி தான் நான் பேசுனேன். இந்த வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கிற மாரி ஒரு உணவுகள் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து இந்த இயற்கை உணவு அப்படிங்கிறது இந்த வேதங்கள் வேதிக் பீரியட் அது எப்ப இந்த உலகம் தோன்றுதோ அப்ப இருந்தே இதுல தானே இயற்கையை சார்ந்த உணவுகள் தானே மனிதர்களும் சரி, விலங்குகளும் சரி, பறவைகளும் சரி, எந்த ஒரு இந்த அண்டத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் இயற்கையில என்ன கிடைக்குதோ அததான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து சாப்பிடுறாங்க. ஸோ அதுல தான் வந்து ஒரு மனிதனே வளர்றான், ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து அவன எப்படி பாதுகாத்தணும், எந்த மாரி உணவு நமக்கு நல்லது, கெட்டது எல்லாமே அனுபவங்கள் வாயிலாக அவன் கற்றுக்கொள்கின்றான். நம்ம ரத்தத்த சுத்தகரிக்கும் உணவு எதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறமா பச்சிலைகள் சாறு மூலியமாக எப்படி நம்மளுடைய வியாதிகளை குணப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு தெரியுது. சு உடல்ல வந்து எந்த ஒரு அ சி வியாதிக்கும் சரி, இல்ல எந்த ஒரு நமக்கு ஒரு எயில்மென்ட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் எந்த மாதிரியான இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதுலேருந்து அவங்கள காப்பாத்திக்கிறாங்கன்னு, அதுவும் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ். அது அவங்களே கத்துக்கிட்டு நமக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ எப்பல்லாம் மனிதன் இந்த வயலேஷன் ஆஃப் நேச்சர் நம்மள வந்து இயற்கைக்கு எதிர்த்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, இயற்கைக்கு புறம்பாக வாழ்ந்தோம் என்றால், அவன் அன்னைக்கே வந்து அவன் வந்து வியாதிய வந்து அவன் உடம்புல தோன்ற ஆரம்பிச்சுருது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம நம்ம மாடர்ன் டேஸ் தகுந்த மாரி வந்து நம்ம மாத்திக்கிறோம் இல்லைங்களா? டைம்க்கு சாப்பிடுறது இல்ல, வெளியில வாங்குறோம், வெளியில மாவு வாங்குறோம், கடையில வந்து சாப்பிடுறது. நம்ம நெனச்சபடி நம்மளுடைய லைஃப, நம்மளோட டைம மாத்திக்கிறோம். அந்தந்த ஒரு கிளாக்க ஃபாலோ பண்ணாம, இஷ்டமா நம்ம வந்து ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? கேன்சர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அதாவது உடல் பருமன், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, கேன்சர். இது எல்லாமே நம்மளுடைய இயற்கைக்கு புறம்பா நம்ம இருக்கறனால தான், இந்த மாரி வியாதிகள்லாம் எல்லாருக்கும் மாடர்ன் டேஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இத நம்ம வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டு அந்த உறுதிமொழியும், பிளானிங் அந்த மந்த்லி கேலண்டர் போட்டுட்டு, ஒரு ஒரு வீக்கும் நம்மனால ஒவ்வொரு பெட்டர்மென்ட்டா நம்ம மாத்திட்டே வரணும். ஸோ இந்த மாரி டிசீஸ்ல கொடும் நோய்களிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும், இயற்கையுமான வந்து அதோட பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். என்ன சொல்லியிருக்கு இயற்கை? கரெக்ட்டான டைம்க்கு நீ உடற்பயிற்சி பண்ணு. நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிடு. மைண்ட வந்து ஹெல்தியா வச்சுக்கோ. மெடிடேஷன் பண்ணுங்க. யோகிக் வே ஆஃப் லிவிங் டூ மேனேஜிங் நம்ம நம்ம மாரி நெறைய சத்சங்கம் இருக்கவங்க நல்லவற்றை கேட்பது, அப்புறம் வந்து ஆராய்வது, அறிவுபூர்வமா சிந்தனைகளை வந்து வளர்த்திக் கொள்றது. நம்ம 1 மணி நேரம் ஒரு டைம நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறப்போ, நமக்கு நல்லதே கேட்க கேட்க வி பிகம் மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ். பாசிட்டிவா நம்ம வந்து நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாமே நமக்கு வந்து மனிதர்களுக்கு உண்டான ஒரு நல்ல குணங்கள், சாத்வீக உணவு நம்ம மோஸ்ட்லி அத நம்ம ஒரு இயற்கை வழியில நம்ம போறப்போ நம்மளுடைய குணம், அதிசயங்களும் மாறும். ஏன்னா, அதேதான் நம்மளுடைய குரு அவர்கள் நமக்கு வந்து மகிழ்ச்சி ஐயா அவர்களும் நமக்கு அந்த ஒரு குருவா இருந்து நமக்கு வழிகாட்டிட்டு போன அந்த வழியிலயும் நம்ம சாத்வீகமா உணவையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கிறப்ப, இன்னும் மனிதர்கள் வந்து இன்னும் அந்த குரு போன பாதையில நம்ம இன்னும் நல்லா போக முடியும். நம்ம வந்து கடவுளை சென்றடைகிறதுனான ஒரு லட்சிய வாழ்க்கையில தான் நம்ம இதெல்லாமே கத்துக்கிறோம். ஆற்றல், அந்த தெய்வ ஆற்றலை அ நம்ம ரிசீவ் பண்ணணும். அத நம்ம வாங்கிக்கணும்னா, நம்ம எப்படி இருக்கணும்? அதுதானே மெயினு. நம்ம ஒரு அந்த ஆற்றலை வந்து ரிசீவ் பண்றதுக்கு உண்டான தகுதியை நாம் வளர்த்திக் கொள்ள வேண்டும். அது இப்ப இந்த இயற்கை உணவு சார்ந்த உணவு
உங்களுடைய உடல் மற்றும் இல்லை, மனதை சுத்தப்படுத்தும், ஆன்மாவை சுத்தப்படுத்தும். இந்த 3 குணங்களில வந்து சாத்வீக குணம் வந்து மனிதனுக்கு இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நம்ம மாரி இருக்கவங்க எல்லாம் வந்து ஃபேமிலில இன்னும் நம்ம வந்து எப்படி அன்பா உணவு சமைக்கணும், இந்த உணம்ப எப்படி அன்பா பராமரிக்கணும், பசங்களுக்கு எப்படி குடுக்கறது. ஸோ இந்த தெய்வத்த சிந்தனையோட நம்ம இதெல்லாம் வந்து இந்த உணவு எடுத்துக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு ஆற்றல், தனி ஆற்றல் கிடைக்கும். அற்புத சக்தி எதுக்காக நான் அந்த இயற்கை உணவு ஒரு அற்புத சக்தி கிடைக்கும் அப்படிங்கன்னா, அந்த உணவு நம்ம இயற்கைய எந்த ஒரு அதை அழிக்காமல் அந்த சத்துக்கள் அழியாம எடுத்துக்கிட்டா தான் சக்தி. இஷ்டம் போல அத வாஷ் பண்ணி பழசாயி வச்சு, உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் வந்து அத நறுக்கி அதுல உப்பு போட்டு ஊறுகாய் பண்றது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? அது இயற்கைய வந்து இருக்கிற சத்துக்கள அழிச்சு சாப்பிடுறோம். அப்ப எப்படி நமக்கு சத்துக்கள் கிடைக்கும்? ஸோ அத கொஞ்சம் நம்ம எல்லாம் கொஞ்சம் டீப்பா சிந்தனைக்கணும். ஓகேங்களா? ஸோ சேஞ்சிங் த லைஃப் ஸ்டைல்ஸ் இன் த மாடர்ன் டைம்ஸ். நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிறது கேன்சர் முதற்கொண்டு வர்றதுக்கு காரணமே நம்ம இயற்கைக்கு புறம்பா இருக்கிறனால. ஸோ நம்ம என்ன மாரி உணவு எடுத்தா நம்மள நம்ம பாதுகாத்துட்டு, நல்ல ஒரு சாத்வீக குணங்கள் நமக்கு நிறைஞ்சு, இந்த குருவோலையோட சிந்தனையும் அறிவுபூர்வமா கடவுள நம்மள வந்து அவர்கிட்ட கிட்ட போறதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இந்த மாரி ஒரு சத்சங்கத்துல இருக்கோம். ஓகேங்களா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கணும்? ஸ்டொமக்கா நெறஞ்சு வயிறு நெறஞ்சு இருக்கக்கூடாது. அதுல வந்து ஸ்டொமக்ல வந்து 1/4 காலியா இருக்கணும். 4 பாகமா பிரிச்சுக்கோங்க. உணவு சாப்பிட்டீங்கன்னா, அதுல 1 பாகம் தண்ணீர் இருக்கணும். 1/2 பாகம் உணவு, 1/4 பாகம் தண்ணீர், 1/4 பாகம் ஃப்ரீயா விடணும் மூவ்மெண்ட்டுக்கு. அதுதான் ஏர் மூவ்மெண்ட் இருக்கணும். எம்ப்டியா இருக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து சாத்விக உணவு எப்படி வந்துன்னா, ஸ்லோவா நம்ம ஃபயர வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வச்சுட்டு குக் பண்ணாம, ரொம்ப ரிலாக்ஸா நம்ம அந்த உணவ வந்து நமக்கு நம்ம சாப்பிடுறப்போ சரி, நம்ம குடும்பத்தாருக்கு குடுக்குறப்போ சரி, அதன் மூலியமா அவங்களுக்கு எனர்ஜி நெறைய கிடைக்கணும். மைண்ட் நல்லா இருக்கணும். ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ் அப்பா இன்னைக்கு சாப்பிட்டது எவ்வளோ நல்லா இருக்கு பாரு அப்படின்னவங்க நான் இருக்கணும். ஸோ அந்த மாரி ரெஸ்பான்சிபிள் நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். அத சாப்பிட்ட உடனேயே அவங்க வந்து இரிட்டேட் ஆகக்கூடாது. உப்பு அதிகமா போடுறது, அதிகமா நமக்கு ஓவர் குக் பண்றது, தீச்சு ஹை ஸ்பீட்ல குக் குக் பண்ணி அத வந்து ஓவரா அத குக் பண்ணி அத வந்து சத்துக்கள் அழிஞ்சு சாப்பிடுறது, டிப்ரஷன் இதெல்லாமே வந்து நம்ம வந்து இல்லாம பார்த்துக்கணும். ராஜசீக உணவு. அது வந்து ரொம்பவும் கசப்பு இருக்கக்கூடாது, ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது, ரொம்பவும் சால்ட், ரொம்பவும் காரம். இதெல்லாம் என்ன பண்ணும்? ட்ரைனஸ் சென்சஸ் ஆஃப் பர்னிங் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அளவுக்கு அதிகமா இருக்கிறப்போ ஒவ்வொரு உறுப்புகளுடைய அமில சுரக்குது இல்லைங்களா? அதுக்கு ஒவ்வொரு பிஹெச் இருக்கும். அந்த சுரக்கிறதும் நம்மளுடைய ஃபுட்டோடைய பிஹெச்சும் மேட்ச் ஆகி ஈஸி டைஜஷனா இருக்கும். அந்த சுரக்கிற ஆசிட் வந்து நம்ம உணவுல இருக்கிற வேண்டாத கிருமிகள அழிக்கிறதுக்கு தான் இருக்கோ ஒழிய, நம்ம எக்ஸஸா சாப்பிடுற சால்ட், உப்பு, காரம், எண்ணெயில பொரிச்சத வந்து சிரமப்பட்டு அத டைஜஷன் பண்றதுக்கு கிடையாது. மெயினா ஓவர் குக்டு வித் ஓவர் ஸ்பைசஸ் அண்ட் இன்கிரீஸ் த டேஸ்ட். அவ்ளோ காரம், உப்பு அப்படியே கண்ணுல தண்ணி வர மாரி சாப்பிடுவாங்க. அப்ப மெட்டபாலிசம் ரைஸ் ஆயிட்டு ஸ்டிமுலேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இந்த நரம்பு மண்டலமே அலறும். அந்த அளவுக்கு அந்த காரம் இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? அதனால தான் வந்து நெறைய ஃபுட் அந்த மாரி ஹை கலோரி எடுக்கிறப்போ ஒரு பிரியாணியோ, இல்ல ஹையா கலோரி நிறைஞ்ச இந்த ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்ல அவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கலோரிய வந்து நம்ம பர்ன் அவுட் பண்றதுக்கு நம்ம அந்த மாரி பார்த்து சாப்பிடணும். அந்த மாரி ஃபுட்ட வந்து நம்ம குறைச்சுக்கணும். அதே குணங்கள் தான் வரும். ஐயா நம்ம இரிட்டேட் ஆகுறது, ரொம்ப வந்து கோவப்படுறது, எல்லாமே நெகட்டிவா இருக்கிறது. இதெல்லாமே வந்து ராஜசீக உணவு. ஸோ தாமசீக உணவு வந்து என்ன அப்டின்னா,
எல்லாமே ஃப்ரிட்ஜில் ப்ராசஸ் பண்ணி எல்லாம் சேவ் பண்றது. அப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெவினஸ், ரொம்ப லெத்தர்ஜியா இருப்பாங்க, உடல் வெயிட்டா இருக்கிறது, ஒரு பாடியே ஸ்டிப்பா இருக்கும், எனர்ஜி கம்மியா இருக்கும், வைட்டாலிட்டி, கான்சியஸ்னஸ் எல்லாமே ஸ்லோவா இருக்கும். ஸோ குடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்காம, ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே வச்சு அப்படி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா குயிக்கா ஏதாவது நம்ம வந்து சத்துள்ளதா நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸோ இந்த 3 விதமான உணவுகளுடைய இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நேச்சுரல் அப்படிங்கிறப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ அதெல்லாம் பர்சன்டேஜ் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கேலண்டர் 3 வேளையில பிட்வீன் என்ன பழங்கள் எடுக்கிறீங்க, என்ன காய்கறிகள் எடுக்கிறீங்க. அப்ப நார்ச்சத்து நம்ம அதிகமா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டைப் ஆஃப் டயட்டு. சரிங்களா? அதுல நம்ம மெயினா வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் முளை தானியம், முளை கட்டிய பயிர் வகைகள்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ அதுலயே டீடாக்சிபிகேஷன் தான், அதாவது உடம்பை சுத்திகரிக்கும் உணவு. அந்த நம்ம வேண்டாத கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உண்டான உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா எந்த ஆர்கன் வந்து வெளியில ஏத்துது, எலிமினேஷன் நடக்குதுன்னா கிட்னிஸ், இன்டெஸ்டைன்ஸ், குடல்கள் மற்றும் சிறுநீரகங்கள். ஸோ அதுக்கு மெயினா நம்ம குடுக்கறது வந்து லெமன் ஜூஸு, நல்லா எலிமினேஷன் ஆகுறதுக்கு எல்லா விதமான வெஜிடபிள் ஜூஸஸ், குக்கும்பர் ஜூஸ் குடுக்கலாம். அப்புறம் ஆஷ்கார்ட் ஜூஸு, மோரு, அதுக்கப்புறம் வந்து இது டெண்டர் கோகோனட் வாட்டர்னா இது அது என்ன இளநீர். ஓகேங்களா? அது எல்லாமே இதெல்லாமே வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன். நீங்க மோர்லாம் வந்து நல்லா 200 ml குடிக்கலாம். லெமன்லாம் எப்பவுமே சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி சேர்த்தணும். நெல்லிக்காய் சாறு இதெல்லாமே வாரத்துல 1 நாள் 1 நாள் எவ்வளவோ பழங்கள் இருக்கு. வீட்ல ஈஸியா கிடைக்கிறது. அதெல்லாமே சேர்க்கலாம். அதெல்லாமே நம்ம உடம்ப இயற்கை வழியில நீங்க வந்து தண்ணி நெறைய சேர்த்துனீங்கன்னா சுத்தகரிச்சுக்கலாம். குடல நல்லா சுத்தகரிச்சுக்கலாம். சூதனிங் டயட், ரொம்பவும் மிதமான உணவு. ரொம்பவும் ஹெவியா இல்லாம லைட் ஃபுட் அப்படிங்கிறாங்க பாரு. அதான் சூதனிங் டயட். அது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஆவியில வேக வச்சது, புட்டு, இடியாப்பம் இதெல்லாமே வந்து சமைத்த உணவுகள்ல வரும். இயற்கை உணவுல ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் வரும். சரிங்களா? ஸ்ப்ரவுட்ஸ், முளை தானியம், வெஜிடபிள் சூப்பு, காய்கறி சாறு, காய்கறி சூப்பு, பட்டர் மில்க் எல்லாமே எடுத்துக்கலாம். டீடாக்சிங் டயட்ல மெயினா வந்து சாறு வகைகள் வரும். திட உணவு வராது. சூதனிங் டயட்ல திட, திரவ 2மே வரும். ஆனா பழங்கள் சார்ந்ததுல தான் வரும். 3வது கன்ஸ்ட்ரக்டிவ் டயட் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு நாங்க வந்து முதல்ல வந்த உடனே இந்த சுத்தகரிக்கும் உணவு தான் குடிப்போம். ஹெர்பல் டீ இந்த மாதிரிலாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த திட உணவு கொஞ்சம் சேர்த்திக்குவோம். அது பழங்கள், காய்கறிகள், சூப் மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் சாலிட் ஃபுட், திட உணவு. திட உணவுனா சமைத்த உணவு. அதுல நான் நல்லா வந்து பில்டிங், நல்லா நியூ செல்ஸ் ஜெனரேட் ஆகுறதுக்கு, உடம்புல இருக்க அணுக்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு நமக்கு வந்து தேவையான உணவு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான அன்பாலிஷ்ட் ரைஸ்னா நமக்கு அந்த முழு தானியங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து ரைஸு, பல்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, முளை தானியத்துல சுண்டல் பண்ணலாம், தால் பண்றது, கேர்டு சேர்த்துக்கிறது இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் டயட்ல வரும். கிளென்சிங் 2வது, மிதாகாரம் 3வது, கன்ஸ்ட்ரக்டிவ் டயட் அதாவது திட உணவு. அதுல வந்து இயற்கை உணவும் வரும், நமக்கு சமைத்த உணவும் வரும். ஸோ எந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட். சீசனலா கிடைக்கக்கூடியது எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய புடலங்காய், இது சுரக்காய், வெள்ளை பூசணி, கூட்டு காய்கறிகள் வந்து கம்மியா தான் இருக்கு. நான் நிறைய பார்த்துட்டேன். அதாவது
கார்டு வெரைட்டிஸ், சொரக்காய், பீர்க்கங்காய், இதெல்லாமே ரொம்ப நல்லது. இதுல வந்து நம்மளுடைய இன்னும் கூட கொஞ்சம் அவேர்னஸ் ஆகணும். அந்த கிரீன் வெரைட்டிஸ் ஆஃப் அதெல்லாமே வாரத்துல ஒரு 3, 4 நாள் சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூஸஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லெமன் ஜூஸ் மோஸ்ட்லி யாரும் எடுக்க பயப்படுறாங்க. அது கொஞ்சம் எடுத்துக்கணும். சூப்பு வகைகளும் கம்மியா தான் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல சொல்றேன். அப்புறம் சப்பாத்தி அப்படிங்கிற வெரைட்டிக்கு நீங்க போனீங்கன்னா, அதுல வந்து நம்ம இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ல நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க வெறும் அந்த மசாலாக்கள், இந்த உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாரி தான் எடுக்குறாங்க. ஸோ இனிமேல சப்பாத்தி பண்றவங்க, அத ஸ்டஃப்டு சப்பாத்தி. அதுல நீங்க வந்து இப்ப சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து அ அதுல நீங்க என்ன சேர்த்துக்கணும்? ஏதாவது ஒரு துருவல். மேபி கேரட் சாறு, பீட்ரூட் அந்த நார்ச்சத்து மோஸ்ட்லி மேத்தி, அந்த வெந்தயத்த நல்லா பெசஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, இந்த துருவல் ஏதாவது ஒரு துருவல் நீங்க வந்து எந்த காய் வேணாலும் துருவி அத மாவுல பெசஞ்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முள்ளங்கி. சரிங்களா? கேரட், பீட்ரூட்டையும் துருவி பச்சையா இல்லாம அத ஆவியில சும்மா வந்து ஒரு நிமிஷம் வச்சீங்கன்னா, அது ஒரு சாஃப்ட் ஆயிடும். அத நீங்க அந்த சாரோட சேர்ந்து பெசைக்கிறப்போ சாஃப்ட்டா இருக்கும். அந்த மாரி நீங்க சாப்ட்டு பழகிக்கணும். வேற வழி இல்ல. ஃபைபர் நீங்க சேர்த்தி தான் ஆகணும். அதே மாரி வெண்பூசணிய துருவிக்கலாம். ஆ சுரக்கா, அந்த பீர்க்கங்காலாம் சொன்னேன்ல. புடலங்கா கூட நீங்க துருவி சேர்த்திக்கலாம். அதெல்லாமே ஈஸி குக் ஆகும். ஈஸியா வந்து நமக்கு அது டேஸ்ட்டா இருக்கிற மாரி கொஞ்சமா அ ஒரு ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலாவோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ம். ஓகே. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதே மாரி தான். அதெல்லாம் லட்டு பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அது எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாரி, இல்ல பொடி பண்ணி வச்சு பால்ல கலந்து குடிக்கலாம். இப்பல்லாம் வந்து நிலக்கடலை வறுத்து, எள்ளு இதெல்லாமே பொடி பண்ணிட்டு, நீங்க எதுல வேணா போட்டுக்கலாம். சூப்ல கூட போட்டுக்கலாம். பழங்கள்ல அதே மாரி தான். உங்களுக்கு நல்லா பிடிச்ச பழங்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு அ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250 கிராம் நீங்க எடுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ம். நான் சொன்ன மாரி ஹைட்ரேட்டிங் லிக்விட்ஸ் எல்லாம் நெறைய நம்ம முசம்பி எல்லாம் 2 பழங்கள் நம்ம எடுக்கிறப்போ, நமக்கு நரம்பு மண்டலம் மாத்திரம் கிடையாது. எலும்புகளுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம சாத்துக்குடி ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி நான் சொல்ற விஷயங்கள தான். ரீஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ நம்ம வந்து அறவே ஒழிக்கணும். ஃபுட் ஓவர் நைட்டா நீங்க வந்து ஸ்டோர் பண்றது தவிர்க்கணும். காஃபி, டீ, சாக்லேட்ஸ் இந்த வெளியில விக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது. எக்ஸஸ் எப்பவுமே சால்ட்ட மாத்திரம் அதிகமா போடவே போடாதீங்க. பத்தலன்னு போடாதீங்க. எவ்வளோ குறைச்சு உங்கனால சாப்பிட்டு பழகிக்கோங்க. சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு கிட்னி நல்லா இருக்கும். நான் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து நம்ம அந்த ஆஃபீஸ் கால்ஸ மாத்தரம் தவிர்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ வந்து மசாலா அந்த டீ எல்லாம் நான் போடுறேன் அப்படிம்பாங்க.
கிரீன் டீல நீங்க விதவிதமா நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு துளசி டீ, புதினா டீ, அப்புறம் வந்து இந்த கிராம்பு இருக்கு இல்லைங்களா? எல்லாமே தனியா போட்டுக்கோங்க. சுகர் இருக்கவங்க வெந்தயம், அதை அப்படியே நீங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். பட்டை இருந்தா பட்டை கொஞ்சம் சின்ன பீஸ் போட்டுட்டு, அத கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஏலக்காய், இஞ்சி இதெல்லாமே செம்பருத்தி டீ அப்படின்னு நீங்க அந்த மாரி எடுத்துக்கோங்க. எதுவுமே ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு டீல கொதிக்க வச்ச அந்த டஸ்ட்ல தான் போடணும். ஒன்ஸ் இன் அ வைல் எடுங்க. ஆனா எப்பவுமே அந்த பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டாம். எக்ஸஸ் யூஸ வேண்டாங்கிறேன். அப்ப வீட்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கார்டன்ல என்ன கிடைக்குதோ, அதெல்லாமே நம்ம கொத்தமல்லி, எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டா ஒரு அனதர் 15 மினிட்ஸ்க்கு நம்ம இந்த இயற்கை உணவு பார்ட் 2ல ரொம்ப முக்கியமானது வந்து ரெயின்போ டயட். ரெயின்போ டயட்னா என்ன? வானவில் வந்து 7 கலர்ல இருக்கும். அந்த 7 கலர்ல உணவுகளுடைய முக்கியத்துவம், அத வந்து நம்ம வந்து எப்படி இயற்கையா இருக்கக்கூடிய கலர்ஸ், கடவுள் பாருங்க எப்படிலாம் ஒரு இயற்கைய குடுத்து, அந்த கலர் கூட எடுத்துக்கிறப்ப நமக்கு என்னென்ன மாரி உடம்புல அ பிரச்சனைகளுக்கு எப்படி அது வந்து அந்த யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். இப்போ கலர்டு ஃபுட் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒரு ஒரு பண்புகள் இருக்கு, ப்ராப்பர்ட்டீஸு. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. நம்ம டைரக்ட்டா கலரோட பெனிஃபிஷியல் அதாவது அது வந்து பிளான்ட் காம்பவுண்ட்ஸ். அது ஒரு பச்சையம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பச்சையம் அப்படின்னா குளோரோஃபில் இல்லைங்களா? அதுதான் பிளான்ட்ஸ்ல மெயினா இருக்கு. இந்த பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கலர். ஒரு ஒரு கடவுளுடைய படைப்புல ரொம்ப வியக்கத்தக்கது இந்த கலர். அந்த கலரோட இயற்கையா நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க. அத உள்வாங்கிக்கிறப்போ, நமக்கு ஒவ்வொரு விதமான சக்திகள் நமக்கு கிடைக்குது. அததான் வந்து நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறோம். அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பிளான்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் மெயினா அந்த மெயின்போ நிற வண்ணங்கள் வந்து நம்ம குழந்தையில இருந்தே தெரியும். எஃப்ஜிஆர்னு படிப்போம். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஸோ இந்த ரெயின்போ இந்த கலர்டு பிக்மெண்ட்ஸ் பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கலருக்கு வந்து அந்த என்ன காம்பவுண்ட் எனக்கு தெரியல அது சொல்றதுக்கு தமிழ்ல. அந்த பிக்மெண்ட் அந்த பிக்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கு, வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து பைட்டோ நியூட்ரியன்ஸ் பேரு. பைட்டோ நியூட்ரியன்ஸ் அந்த பிக்மெண்ட்டுக்கு பேரு பைட்டோ நியூட்ரியன்ஸ். அந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. கெரட்டனாய்டு, கண்ணுக்கு கெரட்டின் வேணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கெரட்டினாய்ட்ஸ், பிளாவனாய்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், பாடியை டேமேஜ் பண்ணாம பாதுகாக்கிறதுக்கு உதவுது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஒரு விதமான பிக்மெண்ட் அந்த பிளான்ட் காம்பவுண்ட் தேவை. இந்த டேமேஜை தவிர்க்கிறதுக்கு கண்ணுக்கு என்ன சொல்றாங்க? எல்லோ கலர்ல இருக்கிற ஒரு மஞ்சள் நிற உணவுகள், ஆரஞ்சு நிற உணவுகள் எல்லாம் சாப்பிடுங்க. கண்ணுக்கு தேவை அந்த பிக்மெண்ட். இந்த உணவுகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிம்பாங்க. உங்களுக்கே தெரியும் ரத்த அணுக்கள் உற்பத்தியானா சிவப்பு கலர்ல இருக்கிற மாதுளம்பழம் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க. அதெல்லாமே ஒரு சிவப்பு வயலட் சார்ந்த ஒரு 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 கலர்டு அதை எடுத்துக்கணுங்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது? உங்களுடைய உறுப்புகளை பாதுகாக்கும். அந்த பாதுகாக்கிறது மாத்திரம் டேமேஜ் ஆகாம பாக்குறது மாத்திரம் அதோட வேலை இல்லை. ஹார்ட் டிசீஸை குறைக்குது, டயபெட்டிக்கு நல்லது, கேன்சர் வராம தடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இல்லைங்களா? அப்புறம் வயிற்றுல ஜீரண சக்தியை நமக்கு கொடுக்குது. அப்புறம் ஸ்கின் கலர் உங்களுக்கு நல்லா சிவப்பா இருக்கணும், நல்ல கலரா வேணும், கண்ணு நல்லா தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, நல்ல மூளை வேலை செய்யணும். அது என்ன மாதிரி லோ ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிற உணவுகள் இருக்கு. விசனுக்கு பீட்டா காரோட்டின் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க, அந்த எல்லோ கலர்ல இருக்கிற கண்ணுக்கு நல்லதும்பாங்க.
உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் இதன் மூலியமா மருத்துவ குறிப்புகள் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு நீங்க பிராக்டிகலா ஃபாலோ பண்ணணும். படிக்கிறது வேற. ஆனா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு நாங்க ஒரு உந்துதல், ஒரு ஒரு மோட்டிவேஷன் பண்றோம். இப்ப முதல் கலர் என்ன? ரெட் போலாம். நான் என்ன சார்ட் பண்ணி படிச்சேனோ அத உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். ரெட்ல வந்து தக்காளி, ஆப்பிள் தக்காளி, ஆப்பிள் இருக்கும். பெர்ரீஸ் அப்படின்னா ப்ளம் இந்த மாரி சிவப்பு நிற வண்ணங்கள் நிறைந்த கலர்ஸ் எல்லாம் நீங்க எது எதுன்னு உங்களுக்கு நெறைய இருக்கு. லைகோபென் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. ஆந்தோசயனின் என்ற சத்து. இது 2மே செம்பருத்தி பூ. வேற ஏதாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சிவப்பு நம்ம டெய்லி யூஸ் பண்றதுல டெய்லி தக்காளி ஒண்ணு தான் யூஸ் பண்றீங்க. ஆனா அத எப்படி சாப்பிடுறோம்? நல்லா போட்டு வதக்கி உப்பு, மிளகா எல்லாம் போட்டு அத தக்காளி பழம் அத ஒண்ணுமில்லாம ஜாம் பண்ணி அத கலர்டா போய் பியூரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வீட்ல தக்காளி நீங்க விளைவிச்சீங்க அப்படின்னா, பயிர் பண்ணீங்கன்னா, அத வந்து தக்காளி சாறு சின்ன வயசுல நான் நெறைய குடிச்சிருக்கேன். அப்பல்லாம் இந்த மாரி தக்காளி இதெல்லாம் இல்ல இல்லைங்களா? மா கெமிக்கல்ஸ் இல்லாம, பெஸ்டிசைட்ஸ் இல்லாம இருந்தது. அப்பல்லாம் நாங்க நெறைய தக்காளி ஜூஸ் ஃப்ரெஷ்ஷா போட்டு தேன் கலந்து குடுப்பாங்க. அந்த மாரி முடிஞ்சா வாரம் ஒரு நாள் நீங்க இப்ப பாருங்க ஆக்ஸலேட்ஸ் கல்லு வருதுங்கிறாங்க. தக்காளிக்கு உள்ள கல்லு கிட்னி ஸ்டோன்ஸ் வருங்கிறாங்க. ஆனாலும் அதுக்கும் சில சத்துக்கள் இருக்கு இல்லையா? அளவுதான். அளவா எடுத்துக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராது. சூப்பா எடுத்துக்கிறாங்க. அதுவும் நீங்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டு, ஆனா தோல்லயே வந்து ஆக்ஸலேட்ஸ் ஏதோ ஒரு உப்புக்கு ஃபார்ம் ஆகுற உண்டான ஒரு பெஸ்டிசைட்ஸ் இருக்கனால, அதுவும் ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணணும், சுடு தண்ணீல கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு, பிளான்ச்சிங் பண்ணலாம். கொதிக்க வச்சுட்டு தோல எடுத்துட்டு, அதுல நல்லா அந்த உள்ள இருக்கிற கொட்டை வந்து நெறைய அடிக்கடி சேர்த்துனா தானே ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். 1 நாள், 2 நாள்ல ஒண்ணும் ஆகாது. வடிகட்டிட்டு நீங்க சூப்ப வச்சு சாப்பிடலாம். ஸோ அது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. புரொடெக்ட்ஸ் கேன்சர். சிவப்பு கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் புராஸ்டேட் வீக்கம் இருந்தா கூட இந்த டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப நல்லது. கண்ணுக்கும் நல்லதுதான். ரத்த அணுக்களுக்கும் நல்லதுதான். சரிங்களா? இப்ப ஆரஞ்சு அண்ட் எல்லோ போடு. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. கேரட் எடுத்த உடனே நம்ம கண்ணுக்கு என்ன சொல்லுவோம்? கேரட், ஆரஞ்சு. அதுக்கப்புறம் தர்பூசணி. என்னென்ன பழம் இருக்கு? சிவப்பா இது ஆரஞ்சு. இது வேற என்ன இருக்குங்க? மாம்பழம் மெயினா. அப்புறம் பரங்கிக்காய். எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு பூசணி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சென்னையில நெறைய பேர் அது யூஸ் பண்றதில்ல. ரொம்ப கம்மி. சக்கரவள்ளி கிழங்கு இப்பதான் அவேர்னஸ் வந்திருக்கு. அதெல்லாம் வேக வச்சு தோல் எடுத்துட்டு பொடியா 4ஆ வெட்டிட்டு, பெப்பர் போட்டு சாப்பிட்டு பாருங்க. லெமன் லைட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அத உணவாவே நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கிரீன் தான் மெயின். பச்சையம் நிறைந்தது. ஸோ இந்த ஆரஞ்சு வந்து எதுக்கு? விசன், இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி. முட்டை, மஞ்சள் கரு. மக்காச்சோளம் வந்து நாட்டு மக்காச்சோளமா இருக்கணும். ஹைபிரிட் கிடையாது. சரிங்களா? கிர்னி பழம் அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எல்லாமே நீங்க எல்லா கலர்டு யோசனை பண்ணிக்கோங்க. மஞ்சள் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. கிரீன் குளோரோபில் நிறைஞ்சு இருக்கிறது. செல் குரோத், செல் ரிப்பேர் பண்ணும். நிறைய நார்ச்சத்து இருக்கிறது. நான் வயித்துக்கு பாக்டீரியா வளர்றதுக்கு உதவும். மலம் வந்து ஈஸியா போறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைபர் தேவைன்னா கீரை நிறைய சேர்த்தணும். ஓகேங்களா? என்னென்ன வகை கிரீன் இருக்கோ அது வந்து பச்சையம் வந்து ரொம்ப 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 முக்கியம். புதினா, கொத்தமல்லி, அகத்திக்கீரை, கருவேப்பிலை பொடி, ஆ இது அது என்னங்க முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாமே பச்சையம் நிறைந்த உணவுகள் ரொம்ப நல்லது. அவரைக்காய். ஓகேங்களா? செல் குரோத் நல்லா உங்க உடம்புல செல்ஸ் வளர்றதுக்கும், ரிப்பேர் பண்றதுக்கு, கேன்சர் எதிர்த்து போராடுறதுக்கு எல்லாத்துக்குமே கிரீன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி அ அ இந்த கலர்ல இருக்கும் இல்லைங்களா? அது என்ன கலரு? கத்திரிப்பூ கலரும்பாங்கல்ல அந்த கலர்.
அப்புறம் நாவல் பழம், திராட்சை, இதெல்லாமே ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய மெமரிக்கும் growth, அதாவது நமக்கு ஆன்டி ஏஜிங். ஆமா, இதெல்லாமே ப்ளூபெரி, நாவல் பழம், கத்திரிக்காய், அந்த கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா. இப்போ இப்போ அந்த கலர்ல, ப்ளூ கலர்ல என்ன இருக்கு? சங்குப்பூ இருக்கு. அதுல கூட டீ வச்சு சாப்பிடுறாங்க. அதுல யாரோ எனக்கு அந்த கொதிக்க வச்சு தண்ணி இல்லைங்க, கொலக்கட்டை பிசைஞ்சிருக்காங்க. கொலக்கட்டை கலர் வரும், ப்ளூ கலர் கொலக்கட்டை. டிவில ஏதோ இதுல வந்தது. ஒரு ரொம்ப இனோவேட்டிவ் ஐடியா இல்லையா? அது நம்ம அப்படியே சாப்பிடலாம் டீ. ஸோ இந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் மெமரி, நம்மளுடைய வயோதிகம், நல்ல ஒரு ஆரோக்கியமான இளமையா நம்ம வந்து மனசுலயும் சரி, உடல் அளவிலும் சரி, நம்ம இந்த மாதிரி கலர்டு ஃபுட் மூலியமாக நம்மளுடைய ஸ்கின் நல்லா வந்து பராமரிச்சுக்கலாம். வைட்டமின் சி சத்தெல்லாம் எடுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? இதுல இருக்கு லெமன், எல்லோ கலர், ஆரஞ்சு. இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்கும், இம்யூனிட்டியை எதிர்த்து போடலாம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பச்சை கலர்ல ஆம்லா வந்துருது. ஆம்லா வந்து கிரீன், சர்வரோக நிவாரணி. நெல்லிக்கனி, அமுதம். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு வார்ச்சத்து நிறைந்த உணவு எதெல்லாம் இருக்கு? வாழைத்தண்டு இருக்கா, வேற கீரைகள் எல்லாமே நார்ச்சத்து எதுல எல்லாம் இருக்கு? வாழைப்பூல இருக்கு, வாழைப்பழத்துல இருக்கு. அது எல்லாமே வயிறுக்கு ரொம்ப நல்லது, வயிற்று சம்பந்தப்பட்ட டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஹார்ட் டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு, டயபெட்டிக், கேன்சர், இது எல்லாமே வந்து கம்மியாகிறதுக்கு சிவப்பு கலர். எல்லாமே செல்லோட டேமேஜ் ஆகாம செல்ல பாதுகாக்கிறதுக்கு நம்ம இந்த கலர்டு பிக்மெண்ட்ஸ் டெய்லி என்ன மாதிரி கலர், 3 வேளை நான் ஃபுட் பிளானிங்ல 3 கலர் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம் வந்து வண்ணங்கள்னால நமக்கு என்ன பயன், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, நம்மளுடைய எமோஷனல் பேலன்ஸ் வைக்கிறதுக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் லோயர் பண்ணிக்கிறதுக்கும், ஞாபக சக்தி வளர்றதுக்கும் இந்த மாதிரி கலர்டு ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி கலர், ஒரு கிரீனா இருக்கலாம். கிரீன் கலர்ல என்ன இருக்கு? கிரீன் கலர்ல வந்து வல்லாரைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த வல்லாரை வந்து பிரெயின் ஷேப்ல இருக்கும். அதை நம்ம கீரை வகையில எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பழங்கள் காய்கறி மாத்திரம் கிடையாது, கீரைகள்லையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நட்ஸ், நமக்கு என்னென்ன பருப்பு தானிய வகைகள்ல இருக்கிற கலரும் நமக்கு தேவை. அந்த கலரும் நமக்கு உடம்புக்கு நல்லது. ஆனா அந்தந்த கலருக்கு உண்டான ஈஸி அவைலபிலிட்டி வந்து ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற ஜூஸஸ் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அன்னாச்சி பாருங்க, அதுவும் நமக்கு நல்லது, இருக்கு, கண்ணுக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, ஃபைபர் அதிகமா இருக்கும், அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். மாதுளை வித்துக்கள், இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும், நம்ம ஹார்ட்டுக்கும் நல்லது. அது மாதிரி கலர்டுக்கு, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பண்புகள் இருக்கு. இந்த வெரைட்டி ஆஃப் கலர்டு ஃபுட் எடுக்கிறப்ப நமக்கு எல்லா வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தா இதெல்லாமே நமக்கு கிடைச்சிடும். நமக்கு எந்த ஒரு உணவுல நம்ம உடம்புல வந்து நோய் தாக்கமே இருக்காது. சரிங்களா? சப்போர்ட் பண்ணும். இதில் இருக்க வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன பண்ணும்? சின்ன பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா நமக்கு உடம்பு வந்து நல்லாயிடும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டா டயட்ல நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைச்சது. நம்ம உட்கார்ந்துதான் நம்ம வாழ்க்கை முறையே இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப ஆபத்து இல்லையா? அன்றாட வாழ்வில் எளிய பயிற்சிகளை நம்ம செய்யணும். உடல்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் வந்து உங்களுடைய உணவு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நமக்கு நீண்ட நேரம் மேஜையில உட்கார்ந்தே நமக்கு கைபேசி, அதாவது கையில இருக்கிற செல்போன்லயே நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனாலதான் உடல் பருமன், சர்க்கரை வியாதி, இருதய நோய் எல்லாம் வருது இல்லைங்களா? அது ஒரு மெட்டபாலிசம் சேஞ்சஸ். நம்மளுடைய அந்த சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம் குறைஞ்சு போயிடும். மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாயிடும்.
அப்ப எடை அதிகரிப்பு ஆயிருது. அதுல என்ன ஆயிருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இன்சுலினே வேலை செய்யாது. தசை பலகீனம் ஆயிடும், முதுகுவலி வந்துடும், மூட்டு பிரச்சனை வந்துருது, மனநிலை பாதிப்பு, மெயினா சோர்வாயிருவோம். அதே வெளியே போயிட்டு வாங்க, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ஊர் போறது, வெளியில போறது, கோயிலுக்கு போறது, நடைப்பயிற்சி போறது, பூங்காக்கு போறது, ரயில் ஏறி ஒரு இடம் பக்கம் போறது, ஒரு பக்கத்துக்கு ஏதாவது ஒரு ஷாப்பிங் போறது, உடனே நம்ம சுறுசுறுப்பாயிருவோம், நம்ம சந்தோஷமாயிருவோம். ஏன்? என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம மூளையில இருந்து சுரக்கு. இதுக்காக தான் நம்ம பயிற்சிகள் பண்ண சொல்லி நம்மளுடைய மகிழ்ச்சி ஐயா சொல்லியிருக்காரு. பிடிச்சத கலர்டு ஃபுட், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து இயற்கை வழியில் நம்ம எடுத்துக்கிறப்ப உடம்புல குட் ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் இயற்கையா சுரக்கிறதுக்கு எவ்வளவு கடவுள் வழி நம்ம காட்டியிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை பயணத்தையும் ஏன் நீடிக்கிறோம்? கஷ்டப்படுறதுக்கா? எல்லாரும் இன்பமாயா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா இருந்தா தானே நமக்கு வாழ்கிற வாழ்க்கையை வந்து ஒரு இன்றியமையாத ஆக்கிக்க முடியும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட், ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம வந்து வாழ்க்கைய பாதியை நம்மளே தான் அமைச்சுக்கிறோம். யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில. நீங்க பூங்காவா வச்சுக்கிறதும் பாலைவனமா வச்சுக்கிறதும் நம்ம கையில இருக்கு. ஸோ இயற்கை அப்படிங்கறது நம்ம கையிலேயே இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கு, நம்ம அந்த இயற்கையில தான் இருக்கிறோம், இயற்கையை தான் உள்ள நமக்கு ஃபுல்லா இருக்கு, பஞ்சபூதங்கள் சக்தி தான் ஃபுல்லா இருக்கு. ஆனா நம்ம பிரதிபலிப்பா அதுக்கு உண்டான அதை அழிச்சிட்டு தான் வரோம். யாரும் அதை வந்து நம்ம வணங்குறதும் கிடையாது, போட்டுறதும் கிடையாது, பாதுகாக்கிறதும் கிடையாது. சோ இயக்கத்துக்கு நமக்கு தினசரி வாழ்க்கைக்கு வந்து நமக்கு இயக்கம் ரொம்ப எப்படி இம்பார்ட்டன்ட்டோ, அந்த இயக்கத்துக்கு பஞ்சபூதங்கள் சக்தி வேணும். சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும், உறுப்புகளை வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பஞ்சபூதங்கள் சக்தி வேணும். மன மகிழ்ச்சியாக நமக்கு வந்து எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டு தோட்டக்கலையோ விளையாடுறதோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அந்த எனர்ஜியை நம்ம வாங்கிக்கணும். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. செல்போன் பார்த்து, தூக்கம், அதீத தூக்கம், அதீத உணவு, அதீத பேச்சு, அதீத எண்ணம், இது எல்லாமே வந்து நம்மள அழிச்சிடும். சரிங்களா? அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எண்ணங்களையும் நல்லதா ஆக்கிக்கணும் அப்படின்னா, நம்ம உடற்பயிற்சியும் முக்கியம், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான எடையை பராமரிக்கணும். நமக்கு கரெக்ட்டா இருக்கா? வெயிட்டுக்கு மேஞ்ச ஒரு ஹைட் இருக்குனா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கா? ஆ? மனநிலை எப்படி இருக்கு? நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்கள் இருந்தா ஹார்மோன் நல்ல குட் ஹார்மோன்ஸ் கிடைக்கும். அப்ப இல்லைன்னா மன அழுத்தம் தான். இதெல்லாம் இருந்தா தான் நம்ம ஆற்றல் அளவை நம்ம அதிகரிச்சுட்டே போக முடியும். ஆ ஆரோக்கியமான எடை, நல்ல மனநிலை, ஆ மலர்ந்த முகம், இதெல்லாமே ஈஸி தான். பட் நம்ம ஃபுட் அப்படி இல்லையே. சோர்வு தானே தூண்டுது. ம். ஸோ இயக்கம், நம்மளுடைய இயக்கம், உடலில் உள்ள உறுப்புகளோட இயக்கத்தை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் சக்தி வேணும். அதுக்கு இயற்கை உணவை நம்ம 80% பண்ணணும். படிப்படியா பண்ணணும். ஸோ என்னுடைய டாக் வரப்பெல்லாம் நீங்க ஒரு மாற்றங்கள் உண்டு பண்ணணும். இல்லைன்னா நாங்க இவ்வளோ நேரம் நம்ம டைம் குடுக்குறோம்னா, அதுக்குண்டான ஒரு பிராக்டிகலா என்ன ஃபாலோ பண்றோங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்மளோட வலிமையை மேம்படுத்துறதுக்கு இயற்கை உணவு, உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் வந்து பண்ணி நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம், குருவோடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். அதுக்காக தானே அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தானே. சும்மா அத கேட்டுட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒண்ணும் யூஸ் இல்ல. ஹவ் மச் நம்ம எவ்வளோ டைம் நம்ம நமக்காக, இந்த உடலுக்காக, உடல், மனம், இந்த ஆன்மா இந்த 3யும் ஆரோக்கியமாவும், நல்ல ஒரு கண்டிஷனா இருக்கணும் இல்லையா? அதனால நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னும் நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எதுவுமே நம்ம கத்துக்கல. ஆனா அதுக்கு முயற்சி பண்ணணும். கத்துக்கிட்டா அத அப்ளை பண்ணணும். நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணலாம். ஸோ இதோட நான் வந்து என்னோட ம் ஸ்பீச்ச நான் வந்து கொஞ்சம் நிறைவு பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தா சொல்லுங்க.
எல்லாருக்கும் நன்றி. பொதுவா இவ்வளோ நேரம் பொறுமையா நீங்க கேட்டுட்டு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இயற்கை உணவும் அற்புத சக்தியும் என்ற தலைப்பிலே 2வது பாகமாக இன்று நமக்கு சிந்தனை உரை அருளிய டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் தன்னலம் கருதாத இந்த மக்கள் சேவை வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே இணைந்துள்ள மெய்யன்பர்களும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நிறைவாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருந்தது உங்களுடைய இந்த சிந்தனை உரை. மக்களுக்கு அம்மா சொன்னதுல இருந்து சிறு குறிப்பாக என்னுடைய புரிதலை நான் சொல்றேன். இப்ப நமக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, உடற்பயிற்சி செய்யணும், தியான பயிற்சி செய்யணும், தற்சோதனை பயிற்சி செய்யணும். அவர்கிட்ட ஒரு அன்பர் கேட்கிறாரு, ஐயா எப்ப வர செய்யணும்? உன்னுடைய உயிர் உள்ளவரை செய்யணும். ஏன் உயிர் உள்ளவரை செய்யணும் அப்படின்னு, மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள்ல சட்டன் போயிடுதா எல்லாரையுமே. இப்ப சுகர் வந்தாலும் சரி, ப்ராப்ளம் வந்தாலுமே சரி, அவங்க மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. 1 மாசம் கழிச்சு போனா இன்னும் கொஞ்சம் டோஸ் ஏத்துறாங்க. அதே மாதிரி தைராய்டு இருந்தாலும் சரி. சோ எந்த நோய்க்குமே அவர் ஒரு தீர்வு காண்பது இல்லை. அதனால கை நிறைய மாத்திரைய சாப்பிட்டு காலம் தள்ளக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த மாத்திரையினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க உணர்வதே இல்லை. இதுல முக்கியமா நமக்கு சித்தர்கள் 2000 3000 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன சொல்லியிருக்காங்க, உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடலை யானிருந்து ஓம்புகின்றேன்னு நமக்கு திருமூலர் அருளி சென்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம காதால தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அம்மா சொன்ன மாதிரி இத்தனை நேரம் நீங்க கேட்டது சும்மா கேட்டோம் போறோம் அப்படின்னு இல்லாம அதை செயல்படுத்தணும். இது உங்களுக்காக. நமக்கு அடிக்கடி நம்ம நன்மை ஐயா சொல்லக்கூடிய நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்ற மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய சாய்ஸ் இது செலக்ட் பண்றது. அப்படியே சும்மா கேட்டுட்டு போறது ஓகேனாக்கா நீங்கள் எந்த கடைசி வரை நோய்வாய்ப்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். இந்த இயற்கை தன்னுடைய மக்களை இந்த மக்கள் அவர்களை இந்த தன் மாற்ற சரித்திரத்தில் வந்த ஜீவன் மகிழ்ச்சிக்காக வந்தது. அந்த இறைநிலையை தன் மாற்றம் அடைந்து மனித உருவாக வந்திருக்கக்கூடியது. அந்த ஜீவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு முறை இவன் மறந்து விட்டான். இனிமேலாவது அம்மா இப்ப சொன்ன மாதிரி வண்ணங்கள் 7 வண்ணங்கள் காய்கறிகள் கொடுத்துருக்குங்க, கீரைகள் இருக்கு, லெமன் இருக்கு, எல்லாமே ஒவ்வொரு இது சிவப்பு வண்ணமும் விப்கையார் இந்த 7 வண்ணங்களையுமே அம்மா சொன்னாங்க. அத்தனை வண்ணங்களையும் நமக்கு ஆரோக்கியத்தாக கூட்டிருக்கு. இந்த பீட்ரூட் ஹார்ட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒவ்வொரு உணவு முறையும் நீங்க பார்த்து பார்த்து, என்னங்க சும்மா இந்த உணவு பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, அதுதானே வாழ்க்கைன்னா அதுதான் வாழ்க்கை. அளவு முறையோடு 5 அளவு முறை நமக்கு மகரிஷி கொடுத்திருக்க மாதிரி அம்மா சொன்னாங்க. எதையுமே அதிகமா எடுக்காம 3 வேளையாக நீங்க பிரித்து கொள்ளுங்க. காலை, மதியம், இரவு உணவு. உங்களுடைய இந்த டயட் சார்ட் போட்டுட்டு ஒவ்வொரு வண்ணத்திலும் நீங்க சாலடா சாப்பிடலாம், சூப்பா சாப்பிடலாம். இப்ப இது எல்லாமே நமக்கு நம்மை சுற்றி இந்த இயற்கை படைத்து உள்ளது. அதை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் தான் உடற்பயிற்சி செய்யணும், நாம் தான் காய்கறி வாங்கிக்கணும் வரணும், நாம் தான் சாப்பிடணும். இந்த சாப்பிடுவதிலே இப்போ ரொம்ப அந்த மேலை நாட்டு மோகத்திலே ரொம்ப ட்ரை ஐட்டமா சாப்பிடுறோம். அது சுத்தமா நமக்கு ஆரோக்கியமே தரக்கூடியது இல்லை. வயிறு மட்டும்தான் நிறையதே தவிர நாம் உண்ணக்கூடிய உணவு சத்தாக நம்ம உடம்புக்கு சேருகிறதா, அது எல்லா சத்தையும் உறிஞ்சிட்டு
கழிவாக சீராக விடுவிக்கிறதா என்பதை நம் உடலை பற்றி நாம் அறிய வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லித்தார். விரும்புபவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். நிறைய நம்ம பக்கத்திலேயே இருக்கு எல்லாமே. எங்கேயும் நீங்க தனியா ஒரு சின்னதா ஒரு ஷாம்பு வாங்கினாலும் சரி, வேற ஏதோ பேஸ்ட் வாங்கினாலும் சரி, எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. மருந்து மாத்திரைன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் போனா 2000க்கு மேல ஆகுது. ஆனா காய்கறிகள் 50 ரூபாயில இருந்து இப்ப முருங்கைக்கீரையெல்லாம் 30 ரூபாய் கூட, அதாவது இப்ப 30 ரூபாய் இருக்கு. முதல்ல 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நமக்கு கீரை காய்கறிகள் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. இப்பவும் சில கடைகள் போடும்போது அந்த 10 ரூபாய்க்கு ரேட்டுக்கு தான் வருது. சோ நம்முடைய ஆரோக்கியம், விட்டமின்ஸ் எல்லாமே இலவசம் சொல்ல முடியாது, குறைந்த விலை. எப்பவுமே நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய மீது நமக்கு ஒரு நம்பிக்கையே வராது. ரொம்ப ஒரு ஆழ்க்கு நமக்குள்ள இருக்கும். தயவு செய்து நீங்கள் அனைவரும் இன்னைக்கு அம்மா சொன்னது அத்தனையுமே நமக்கு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தக்காளி எல்லாம் அந்த காலத்துல அப்பெல்லாம் நாங்க அப்படி இப்படியே கடிச்சு சாப்பிடுவோம். அதுல எவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஹார்ட் டிசீஸ் எல்லாம் உங்களுக்கு வராம தடுக்கக்கூடியது அந்த தக்காளிக்குள்ள இருக்கக்கூடிய விதைகளும் சதைப்பற்றுள்ளதும். சோ இவ்வாறு ஒவ்வொரு உணவையும் நாம் உணர்ந்து சாத்வீக உணவாக எடுக்கும்போது நம்முடைய ஒரு ஆரோக்கியம் மேன்மைப்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுகிறது. நமக்குள் அந்த ஒவ்வொரு செல்களால் படைக்கப்பட்ட உடல் திசுக்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு சத்து, அதுக்கு ஒரு சத்தினை கொடுத்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது என்பது மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்புகள் தங்கள் கைகளை உயர்த்தலாம். அந்த ஒரு சிந்தனை உரை. வாழ்க வளமுடன். போடுங்க. சுப்பிரமணியம் அம்மா வாழ்க வளமுடன். பேசலாமா? சொல்லுங்க. மைக் மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹேமா சுப்பிரமணியம் ஒரு தடவை டச் பண்ணுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். ரொம்ப உங்க உரை ரொம்ப அருமையா பயனுள்ளதா இருந்தது. இப்ப ஆப்பிள் நல்லதா என்ன? இப்ப ரொம்ப ஆப்பிள் ரொம்ப நல்லது இல்லைங்கிறாங்க. அது எப்படிங்கம்மா? சாப்பிடலாமா? எதுவுமே நல்லது இல்லைங்கிறாங்க. ஆப்பிள் நிறைய இடத்துல மாறி 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 வரதுல, ஸ்டோர் பண்ணி வரதுல அதை விட அது ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி அப்படி எதுவும் இருக்கா? உங்க சாய்ஸ் தான்மா. இப்ப நான் கூட ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன், நல்லா ஊற போட்டேன், அப்புறம் தோல் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டேன். அவ்வளவு இனிப்பா இருக்குது. அது எவ்வளவு கல்கண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தான் சாப்பிட்டேன். ஊற போட்டுட்டு பப்பாளி இப்போ கட் பண்ணா உள்ள பப்பாளி கொட்டையே இல்லாம இருக்கே, அது மாதிரி சாப்பிடறதுக்கு நமக்கு அதுவும் இதாதான் இருக்குது. எல்லாரும் அதுக்குதான் வீட்டுல என்ன நமக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அவ்வளவு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் உங்களுக்கு மனசு ஓகே, பிடிச்சிருக்கு, சாப்பிடுறோம் அப்படின்னா சாப்பிடலாம். சரி சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இப்போ நமக்கு நம்மளுடைய தேடல் எப்படி இருக்கோ அப்படி நிறைய பேரு இந்த கிராமத்து பெண்கள் கூட மார்க்கெட்ல வச்சுட்டு விக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு நாட்டு பப்பாளி நல்லாவே கிடைக்குது. ஆப்பிள் வெளியில இருந்து வர்றதுனால ஊட்டி ஆப்பிள் கூட கேளுங்க, அது எல்லாமே இயற்கையா இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி தோல் நீக்கி நாம உண்ணும் போது அதை வாஷ் பண்ணிட்டு சாப்பிடலாம். எதையுமே நாம மனசு பொறுத்துதாம்மா. இது இப்ப கொய்யா இருக்கு, நீங்க ஏன் ஆப்பிளுக்கு போறீங்க? கொய்யா ரொம்ப சீப்பா இருக்கு. அடுத்து நாவல் சொன்னாங்க, நாவல் சாப்பிட்டா சுகர் வராது. அந்த கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிங்க் கலர், கருநீல வண்ணங்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்குகிறதுன்னு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வெண்டைக்காய், பீன்ஸ், பீர்க்கங்காய் சில பேர் யூஸ் பண்றதே இல்லை, வாழைத்தண்டு கூட யூஸ் பண்ணிடுறாங்க, பீர்க்கங்காய் செய்யறதே இல்லை. சோ அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய
புடலங்காய், அதே மாதிரி அந்த வெண்பூசணி நம்முடைய சுகர் லெவல்ல ரொம்ப குறைக்குது. இப்ப எல்லாமே நீங்க இதெல்லாம் பார்க்கணும். யூடியூப்லயும் அந்த டிவிலயும் நம்முடைய நேரங்களை வீணடிக்கிறோம். அந்த நேரத்துக்கு நீங்க நாம் உண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமானதா அப்படின்னு செலக்ட் பண்ணி, இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி, இப்ப வேற யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் நம்ம ஆரோக்கியம் சொல்லி தரப்படல. நாம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி சாப்பிடணும்ட்டு உங்களுக்குள்ள ஒரு சங்கல்பத்தை வளர்த்து கொள்ளுங்க. அம்மா அதுதான் சொன்னாங்க. எடுத்த உடனே அந்த 3 சொன்னாங்க. சங்கல்பம் இருக்கணும் முதல்ல. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ன்றத உங்களுக்குள்ள சங்கல்பமா போட்டுக்கோங்க. நல்ல உணவுகளை சாப்பிடணும். இப்போ குருவிக்கு திணைன்னாக்கா குருவின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுக்கு கொடுக்கக்கூடிய உணவுலாம் அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி வடித்த கஞ்சி, அதுல உருளைக்கிழங்கு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடலாம். சில காய்கறிகளையும் அந்த அரிசி கழுவுற தண்ணியில கூட வேக வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அபித்த இந்த என்ன புட்டு, அப்புறம் இட்லி, இடியாப்பம் இதெல்லாம் கூட சின்ன ரொம்ப சாஃப்டா இருக்கும். குடலுக்கு இதமா கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய் இல்லை. நீங்க இங்க வாயில எல்லாம் மென்னு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் மறைகிற அளவுக்கு மென்னுட்டு உள்ள விழுங்கும்போது அந்த நம்முடைய பெருங்குடல் நமக்கு கையெடுத்து கும்பிடும். ஏன்னா சாப்பிடாம அரைக்குறையா அவசர அவசரமா சாப்பிடும்போது அங்க உள்ள வேற எதுவும் கிரைண்டரும் மிஷினும் இல்லை. இந்த உடல் எனும் அற்புத எந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம வேற யாருக்கு கடமை செய்யறோமோ இல்லையோ, நமக்கு நாமே கடமையை செய்து கொள்வோம். ஓகே மேடம், நீங்க உங்களுடைய பணியை தொடரலாம். இவ்வளவு நேரம் நமக்காக தன்னுடைய பணிகளை ஒதுக்கி நமக்காக வந்து ரொம்ப நாம் ஆரோக்கியமாக நன்றி அம்மா. நீங்க ரிலீவ் ஆகலாம். மீண்டும் அம்மா அவர்கள் வாழ்த்திடுவோம். டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாளை அதிகாலை சனிக்கிழமை ஆரோக்கிய தியானம் மற்றும் அதனை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நடைபெற உள்ளது. நாளை மாலையும் மற்றும் ஞாயிறு மாலையும் நிகழ்வுகள் எதுவும் மாலை நேர நிகழ்வுகள் நடைபெறாது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள் நிகழ்வு. அனைத்து நிகழ்விலும் கலந்து அனைவரும் சிறப்பு செய்வோம். இந்த போஸ்டர்கள் பற்றி வரும் தகவல்களை உங்கள் அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து சிறு தொண்டாக நம்முடைய பணியை சிறப்பாக செய்வோம். ஏன்னா ஆரோக்கியன்றதோ மற்றதை இப்போ இவங்க படிச்சு பேராசிரியர்கள் எல்லாம் தாங்கள் மட்டுமே கற்று தாங்கள் மட்டுமே அந்த தங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக இல்லாமல் சமுதாயம் அதற்கு சென்று சேர வேண்டும் நல்ல விஷயங்கள் என்பதற்காக தங்களுடைய பணிகளுக்கு இடையேயும் இந்த சிறப்பான சேவையை செய்து வருகிறார்கள். இந்த போஸ்டரை ஷேர் பண்றதுல நமக்கு ஒன்றும் பெரிய வேலையே இல்லைங்க. அதனால இது ஒரு சிறு தொண்டாக, அணில் போல இதை சிறு தொண்டாக செய்து அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்ற உன்னதமான ஒரு எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.